திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் உண்டியலில் இருந்து 5,27,00,000 ரூபாய் காணிக்கை பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததை அடுத்து கோயில் உண்டியல்கள் நிரம்பின. இதையடுத்து கோயில் உண்டியல் என்னும் பணி நடைபெற்றது. கல்லூரி மாணவியர், திருக்கோயில் அலுவலர்கள், வங்கி பணியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் எண்ணிக்கையில் ஈடுபட்டனர். அதில் பக்தர்கள் 5,27,16,754 ரூபாய் காணிக்கை கிடைக்கப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் 565 கிராம் தங்கம், 26 கிலோ வெள்ளி மற்றும் 1324 வெளிநாட்டு கரன்சி கிடைத்துள்ளதாகவும் கோயில் நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டு உள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் கிராமத்தில் தண்ணீர் தொட்டிக்குள் தவறி விழுந்த குழந்தைகள் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆலத்தூர் தாலுகா பாடலூர் கிராமத்தில் செந்தில்குமார் என்பவர் வீடு கட்டி வருகிறார். இதற்காக 5 அடி பள்ளம் தோண்டி தண்ணீர் சேமிப்பு தொட்டியாக பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அருகே வசிக்கும் சத்யநாதன் மற்றும் முத்துசுவாமி ஆகியோரின் 5 வயது குழந்தைகள் பவீன் மற்றும் மகிழன் ஆகியோர் வீடு கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட தண்ணீர் தொட்டிக்குள் தவறி விழுந்தனர். இதை அறிந்த பெற்றோர் குழந்தைகளை பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு மீட்டுச் சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தைகள் 2 ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஈரோட்டில் கரும்பு தோட்டத்தில் நுழைந்த காட்டு யானை சைரன் சத்தம் கேட்டதும் ஓட்டம் பிடித்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள அருள்வாடி கிராமத்தில் மாது என்பவரது விவசாய தோட்டத்தில் ஒற்றை காட்டு யானை நுழைந்தது. யானையை வனத்துறை ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் இணைந்து வனப்பகுதிக்கு விரட்டியடிக்கும் பணி மேற்கொண்டனர். வாகனத்தில் சைரன் ஒலி எழுப்பியபடி சத்தம் போட்டதால் அச்சமடைந்த காட்டு யானை கரும்பு தோட்டத்தில் இருந்து வெளியேறி ஓட்டம் பிடித்தபடி வனப்பகுதிக்கு நோக்கிச் சென்றது. இது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதிமுக மாமன்ற உறுப்பினர்களை தரைக்குறைவாக விமர்சித்த திமுக மேயர் தினேஷ்குமார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாநகர மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கடந்த 5 ஆண்டுகளில் செயல்படாத முதல்வராக ஸ்டாலின் இருக்கிறார் என விமர்சித்தார். தொடர்ந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்களை தரைக்குறைவாக விமர்சனம் செய்த திமுக மேயருக்கு கண்டனம் தெரிவித்தார். ஒரு 5 ஆண்டு காலம் முழுமையாக முதலமைச்சராக இருந்து ஒரு மாவட்டத்தையோ ஒரு மெடிக்கல் காலேஜையோ கொடுக்காத செயல்படாத ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களுக்கு ஒரு விமோச்சனம் தராத மேயரை கண்டித்து மாநகராட்சியிலே நியாயமான முறையிலே உரிமை குரல் எழுப்பினால் அவர்களை விமர்சனம் செய்து அவமானப்படுத்திய மேயர் தினேஷ் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திமுக எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய அனுமதியை பெற்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் சின்ன ஓங்காளியம்மன் கோயில் மாசிகுண்டம் திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் அலகு குத்தி ஊர்வலமாக வந்தனர். திருச்செங்கோட்டில் சின்ன ஓங்காளியம்மன் கோயில் மாசிகுண்டம் திருவிழா கடந்த 20ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. இதையொட்டி பெண்கள், குழந்தைகள், திருநங்கைகள் என 2000க்கும் மேற்பட்டோர் அக்னி சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். மதுரையில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான பணிகள் தீவிரமடைந்து உள்ளது. புதுச்சேரி நிகழ்ச்சியை முடித்துவிட்டு பிற்பகல் மதுரை வரும் பிரதமர் விமான நிலையம் வளாகத்தில் அரசு விழாவில் பங்கேற்கிறார். திருப்பரங்குன்றம் கோயிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்கிறார். இதையடுத்து மண்டேலா நகர் பகுதியில் 150 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட என்டிஏ பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் கூட்ட ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காவல்துறை சார்பாக வெடிகுண்டு தடுப்பு குழுவினர் மோப்பநாய் கொண்டு சோதனை மேற்கொண்டனர். நாற்காலிகள் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஒரே ஆண்டில் 3964 கிலோ கஞ்சாவை அழித்ததாக தாம்பரம் மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. தாம்பரம் மாநகர காவல்துறை போதைப் பொருட்கள் ஒழிப்பு குழுவின் அனுமதியுடன் கைப்பற்றப்பட்ட 910 கிலோ கஞ்சாவை அழித்திருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவானது செங்கல்பட்டு மாவட்டம் செங்குன்றம் தென்மேல்பாக்க பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் அழிக்கப்பட்டது. இந்நிலையில் 2025 முதல் 2026ஆம் ஆண்டு வரை மொத்தம் 3964 கிலோ கஞ்சா அழிப்பு என தாம்பரம் காவல்துறை கூறியிருக்கிறது. இந்த நடவடிக்கை போதைப்பொருள் பயன்பாட்டை ஒழிக்கவும் போதைப்பொருள்
போதைப்பொருட்கள் கடத்தல் வலையமைப்புகளை முறியடிக்கவும் அரசும் காவல்துறையும் இணைந்து மேற்கொள்ளும் ஒரு உறுதியான நடவடிக்கை என கூறப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே வைக்கோல் ஏற்றி வந்த லாரி கார் மற்றும் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. சடையன்காடு பகுதியில் தேவக்கோட்டை நோக்கி சென்ற சொகுசு கார் மற்றும் இருசக்கர வாகனம் மீது எதிரே வைக்கோல் ஏற்றி வந்த லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கார் தீப்பிடித்து எரிந்த நிலையில் அருகே இருந்தவர்கள் காரின் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்த நபரை பத்திரமாக மீட்டனர். இருசக்கர வாகனத்தில் வந்த நபரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருத்தணி முருகன் கோவிலில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். திருவள்ளூர் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சியினர் அவ்வப்போது சுவாமி தரிசனம் செய்ய வருகை புரிகின்றனர். இந்நிலையில் இயக்குநரும் நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகளுமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் திருத்தணி முருகன் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நடை சாத்தும் போது நடைபெறும் அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்ட அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மலர் மாலை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூரில் 2 ரயில்கள் எதிரெதிரே வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெருங்களத்தூரில் இருந்து தாம்பரம் நோக்கி ஒரு மின்சார ரயிலும், தாம்பரத்தில் இருந்து பெருங்களத்தூர் நோக்கி ஒரு மின்சார ரயிலும் ஒரே தண்டவாளத்தில் வந்து கொண்டிருந்தன. இதனை பார்த்த பொதுமக்கள் அச்சமடைந்தனர். உடனே சுதாரித்துக் கொண்ட 2 ரயில் பைலட்டுகளும் பிரேக் அடித்து நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தண்டவாளத்தில் சிக்னல் கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக 2 ரயில்களும் ஒரே தண்டவாளத்தில் எதிரெதிரே வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே 1 மணி நேரத்திற்கும் மேலாக தண்டவாளத்தில் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருந்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 2 இளைஞர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதும் பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆத்தூரைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் தனது நண்பர் பாலாஜியுடன் சேர்ந்து துக்க நிகழ்விற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது கொத்தாம்பாடி பகுதி அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று வெங்கடேஷ் பாலாஜி சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதியது. இதில் காரில் இருந்து தூக்கி வீசப்பட்ட இருவரும் படுகாயமடைந்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி வெங்கடேசன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே கார் மோதி இருசக்கர வாகனத்தில் இருந்து இருவரும் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகி பதைபதைப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் ஊழியரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போச்சம்பள்ளி அருகே மத்தூர் அரசு பொது மருத்துவமனையில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியராக பணியாற்றி வரும் பழனி தனது இருசக்கர வாகனத்தை மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்திவிட்டு பணிக்கு சென்றுள்ளார். இதை நோட்டமிட்ட மர்ம நபர் அவரது இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பிளாஸ்டிக் குடோனில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை வெளியேறியதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர். பள்ளிப்பாளையம் மாரியம்மன் கோயில் அருகே தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் பொருட்கள் சேமிப்பு கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இங்கு வழக்கம் போல பிளாஸ்டிக் குவியல் மூட்டைகளை தொழிலாளர்கள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்தில் வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது பிளாஸ்டிக் குவியலில் தீப்பற்றியதை பார்த்த அவர்கள் தண்ணீர் ஊற்றி அணைக்க முயன்றனர். ஆனால் அதற்குள் தீ வேகமாக பரவி வானுயர அளவுக்கு கொழுந்து விட்டு எரிந்தது. சம்பவம் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் வானை முட்டும் அளவுக்கு புகைமண்டலம் காட்சியளித்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். மேலும் பிளாஸ்டிக் குடோனில் தீப்பற்றியது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் 16 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டோரின் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டதால் அங்கன்வாடி ஊழியர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 16 நாட்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அரசு தரப்பில் அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் என அறிவித்ததை அடுத்து தற்காலிக போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட நாட்களுக்கு சம்பளம் பிடித்தம்
பிடித்தம் செய்யப்படாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இம்மாத சம்பளம் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட போது போராட்டத்தில் ஈடுபட்ட நாட்களை கணக்கில் கொண்டு பிடித்தம் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதனால் அங்கன்வாடி ஊழியர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே விபத்துக்குள்ளான கார் தீப்பற்றி எரிந்த நிலையில் காருக்குள் சிக்கிய நபர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். மதகுப்பட்டி அருகே ராமலிங்கபுரம் பகுதியில் விபத்துக்குள்ளான கார் தீப்பற்றி எரிந்தது. அப்போது காருக்குள் ஒருவர் சிக்கியிருந்ததை கண்ட மக்கள் தீயை அணைக்க முயற்சித்தனர். தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைப்பதற்குள் கார் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. இந்த விபத்தில் காரில் சிக்கியிருந்த நபர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து உயிரிழந்த நபர் குறித்து மதகுப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் டிஎஸ்பி மீதான பிடிவாரண்டை ரத்து செய்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்தார். இந்த வழக்கில் தனிப்படை காவலர்கள் 6 பேரை சிபிஐ கைது செய்தது. கூடுதல் குற்றப்பத்திரிகையில் மானாமதுரை டிஎஸ்பியாக இருந்த சண்முக சுந்தரம், திருப்புவனம் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார், உதவி ஆய்வாளர் சிவக்குமார், தலைமை காவலர் இளையராஜா ஆகியோரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டன. இந்த வழக்கு விசாரணையின் போது டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஆஜராகாததால் அவருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. அவரை கைது செய்து மார்ச் 5ஆம் தேதி ஆஜர்படுத்த சிபிஐக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் செல்வபாண்டி முன்னிலையில் நேற்று ஆஜராகி பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து பிடிவாரண்டை ரத்து செய்து மார்ச் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை தள்ளி வைத்தார். நீதிமன்ற உத்தரவுகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் அதிகாரிகள் ஒரு பக்கமாக செயல்படுகிறார்களா என்பது குறித்து ரகசியமாக விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாலை கையகப்படுத்தப்பட்டதற்கு இழப்பீடு வழங்கவில்லை என கோரி தொடரப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்திற்கு இழப்பீடு வழங்குமாறு கடந்த 2021ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து 4 ஆண்டுகள், அதாவது 1421 நாட்கள் காலதாமதமாக அரசு தரப்பு மேல்முறையீடு செய்துள்ளது. தாமதத்தை மன்னிக்க கோரிய மனுவை விசாரித்த நீதிபதிகள் அதிகாரிகள் செயலற்ற தன்மையுடன் நடந்துள்ளதால் மன்னிக்க எந்த காரணமும் இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். மேலும் தாமதமாக மேல்முறையீடு செய்வதில் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்படுகிறார்களா, எதிர்த்தரப்புக்கு உடந்தையாக செயல்படுகிறார்களா என உளவுத்துறை மூலம் ரகசியமாக விசாரிக்க வேண்டும் என தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டனர். புழல் சிறை கைதிகள் வழக்கறிஞர்களை சந்திக்க கூடுதல் நேரம் ஒதுக்க கோரிய வழக்கில் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணையம் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எம் தமிழழகன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் புழல் மத்திய சிறையில் உள்ள தண்டனை கைதிகளுக்கு சட்ட ரீதியான உதவிகள் வழங்குவதற்கான வசதிகள் மிகவும் குறைவாக உள்ளதாகவும் கைதிகளை வழக்கறிஞர்கள் மற்றும் உறவினர்கள் சந்திப்பதற்கான கால அவகாசம் குறைவாக உள்ளதால் சட்ட ரீதியான ஆலோசனைகளை வழங்க முடியவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல விசாரணை கைதிகளுக்கும் வழக்கறிஞர்களை சந்திக்க போதுமான நேரம் தரப்படுவதில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் செயலரை தாமாக முன்வந்து வழக்கில் சேர்த்தனர். தொடர்ந்து மனுதாரரின் கோரிக்கை குறித்து வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தி அறிக்கை அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்.
நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பராமரிப்பு இன்றி காணப்படும் அரசு பேருந்தால் பயணிகள் அச்சத்துடன் பயணிக்கும் அவலநிலை காணப்படுகிறது. உதகையில் இருந்து பாலக்குளா வழித்தடத்தில் இயக்கப்படும் அரசு பேருந்தில் நாள்தோறும் ஏராளமான மக்கள் பயணிக்கின்றனர். இந்த நிலையில் பேருந்து போதிய பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது. குறிப்பாக பேருந்தின் இருக்கை அருகே பெரிய அளவில் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் தங்களது உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அச்சத்துடன் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சேதமடைந்த அரசு பேருந்துகளை உடனடியாக மாற்றி வேறு பேருந்தை இயக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நுழைவாயிலில் வைக்கப்பட்ட பெரியார் படம் அகற்றப்பட்டுள்ள சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மார்ச் 1ஆம் தேதி மதுரை வரும் பிரதமர் மோடி மண்டேலா நகர் பகுதியில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் கூட்டம் நடைபெறும் மேடையில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படங்கள் உள்ளன. அதேபோல் நுழைவாயிலில் பெரியார், அண்ணா மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களின் படங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் அதில் இருந்து பெரியாரின் படம் மட்டும் திடீரென நீக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதிமுக மீது கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் பீடி கேட்டு முதியவர் ஒருவரை தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அடுத்த காந்திநகர் கிராமத்தை சேர்ந்தவர் காசிநாதன். முதியவரான இவர் ஜிஎஸ்டி சாலை அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அந்த பகுதியில் மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர்கள் முதியவரிடம் பீடி கேட்டுள்ளனர். அவர் இல்லை என கூறவே திடீரென அவரை தாக்கத் தொடங்கியுள்ளனர். இதனையடுத்து அங்கிருந்து கிளம்பிய முதியவரை விடாமல் துரத்தி காந்திநகர் ரயில்வே கேட் வரை அடித்துள்ளனர். இந்த சிசிடிவி சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் முதியவர் காசிநாதனின் மகன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெரம்பூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீயணைப்பு வீரர்கள் அவசரகால வெளியேறும் ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. எஸ்பிஆர் சிட்டி கட்டிடத்தில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் அவசரகால வெளியேறும் ஒத்திகை பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி மிக உயரமான கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் தப்பிப்பது, தீயை அணைப்பது குறித்து தீயணைப்பு வீரர்கள் போலீசார் விளக்கம் அளித்தனர். தீயணைப்பு சாதனங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து அடுக்குமாடி குடியிருப்பில் வேலை செய்யும் மற்றும் குடியிருக்கும் நபர்களுக்கு தீயணைப்பு வீரர்கள் பயிற்சி அளித்தனர். கயிறு மூலம் எவ்வாறு மிகப்பெரிய கட்டிடங்களில் இருந்து இறங்குவது என்பது குறித்து காண்பிக்கப்பட்டது. அந்த அவ்வளவுதான். வெரி குட். பேஸ் ஆஃப் த ஃபயரை பயன்படுத்தி கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அடுத்தடுத்து 3 இடங்களில் 8 ஆடுகள் திருடிய இளைஞர் கைது செய்யப்பட்டு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பன்ருட்டி அடுத்துள்ள சீரங்குப்பம் பகுதியில் ஜெயக்கொடி, முத்துலட்சுமி மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் ஆடுகள் வளர்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நள்ளிரவில் காரில் வந்த இளைஞர் ஒருவர் 3 வீடுகளிலும் இருந்து 8 ஆடுகளை கடத்தி சென்றுள்ளார். ஆடுகளின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த உரிமையாளர்கள் காரை துரத்தி பிடித்த நிலையில் காரில் இருந்த இளைஞர் தப்பி ஓடிவிட்டார். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் காரின் பதிவெண்ணை கொண்டு பன்ருட்டியை சேர்ந்த விஷ்ணு வரத் என்ற இளைஞரை கைது செய்தனர். பின்னர் 8 ஆடுகளையும் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்ததுடன் ஆடு திருட்டுக்கு உடந்தையாக இருந்த இருவரை தேடி வருகின்றனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள மலையடிப்பட்டியில் புனித சவேரியா தேவாலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 800க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் கட்டில், பீரோ, சைக்கிள், மிக்சி, மின்விசிறி என பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டியை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் வந்திருந்தனர். தஞ்சையில் தங்கும் விடுதியை சொந்தம் கொண்டாடி தகராறு செய்து வரும் சகோதரர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருவர் புகார் அளித்துள்ளனர். தஞ்சை ஸ்ரீனிவாசபுரம், அலமேலு மங்களபுரத்தை சேர்ந்தவர்கள் ரஹ்மத் ஜான் மற்றும் ஹசிமா பானு. இவர்கள் இருவரும் பழைய பேருந்து நிலையம் அருகே தனியார் லாட்ஜ் மற்றும் உணவகம் வைத்து நடத்தி வருகின்றனர். இந்த சொத்து தொடர்பாக சகோதரர்களான சாதிக் பாட்ஷா மற்றும் ஜவாஹிங்கீர் பாட்ஷாவுடன் தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் இருவரும் கடையின் பூட்டை உடைத்து பொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் ரஹ்மத் ஜானும் ஹசிமா பானும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் உடல்நலம் குன்றிய பெண் யானைக்கு கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்கும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறி முதியனூர் கிராமத்தில் விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்த பெண் யானை உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் நடக்க முடியாமல் மயங்கி விழுந்தது. தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவக் குழுவினர் காட்டு யானைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். சிகிச்சையில் முன்னேற்றம் ஏற்படாததால் யானைக்கு கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. எழுந்து நிற்க முடியாமல் யானை அவதிப்பட்டு வருவதால் கால்களுக்கு கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்கப்படுவதாக மருத்துவக் குழுவினர் தெரிவித்தனர். இதன் மூலம் செயலிழந்த திசுக்கள் மற்றும் செல்கள் மீண்டும் செயல்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. வனத்துறை உயரதிகாரிகளும் யானையின் உடல்நலம் குறித்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலைகளில் விதிமுறைகளை மீறி இயங்கும் சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரி புதுச்சேரியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். 60 கிலோமீட்டர் தொலைவிற்குள் ஒரு சுங்கச்சாவடி என்ற விதிக்கு மாறாக புதுச்சேரி மாநிலத்தில் அமைக்கப்பட்டு உள்ள சுங்கச்சாவடிகளால் வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதையடுத்து விதிகளை மீறி இயங்கும் சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என தொடர்ந்த கோரிக்கை எழுந்து வந்தது. இந்த நிலையில் CITU உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கொண்ட போராட்ட குழுவினர் மொரட்டாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை கைது செய்து சமுதாய நலக்கூடத்தில் அடைத்தனர்.